ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய திருவண்ணாமலை. அதே போல கோபாலபுரத்திற்கு அருளாசியும் பொருளாசியும் வழங்கக்கூடிய ஒரு தொகுதி திருவண்ணாமலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏவாவேலு பவர்ஃபுல் மேன் அந்த பகுதியில் இருக்கிறாரு. எல்லா விதத்திலையும் அவர் பவர்ஃபுல்லான ஆள். அவர் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி. அவருக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக நினைச்சதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த தொகுதியை பாஜக கொடுத்துருக்காங்க. பாஜக சார்பாக ஏழுமலை அவர் நல்ல களப்பணியாற்றக்கூடிய ஒரு நபர் தான். அவர் போட்டியிடுகிறார். விக்னேஷ் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், அருள் ஆறுமுகம் தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாரு. சென்ற முறை பார்த்தீங்கன்னா 72.87% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 86.61% வாக்கு பதிவாயிருக்கு. அப்படின்னா இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆவலோடு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கள ஆய்வு மேற்கொண்ட பாலச்சந்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். நல்ல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அந்த இளைஞர்கள் அதிகமாக வாக்கு போட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்கெல்லாம் திமுகவுடைய நான் முதல்வன் திட்டத்துல பயனாளிகளாக இருந்து வாக்கு போட்டிருக்காங்களா? எதனால இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? முதல்ல எஸ்ஐஆர் பணிகள் திருவண்ணாமலையில ரொம்ப சிறப்பா நடைபெற்றது. ஸோ அதனோட எதிர்பார்ப்பு என்ன காரணத்துக்கோசரம் பண்ணாங்களோ அந்த எதிர்பார்ப்பு திருவண்ணாமலை சட்டமன்றத்துல மிக சரியா நடந்திருக்கு. மக்கள் காலை முதலே ஓட்டளிக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு நான் ஓட்டளிக்க போகும்போது நான் என் பூத்துல 2வது ஆளு. ஆனா எனக்கு பின்னாடி ஒரு 100 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. காத்தால நான் சொல்றது 6:50க்கு. ஸோ அது ஒரு திட்டமிட்டு இருந்ததுனால ஓட்டு சதவீதம் இந்த முறை உயர்ந்திருக்கு. ஆனா அது திமுகவுக்கு பாதகமா சாதகமானு பார்க்கும்போது அது பாதகத்தை அதாவது பாதகத்தை சற்றே சாதகத்தை விட அதிகமாக கொடுத்திருக்கிறது. என்னன்னா ஓட்டு பிரிக்கிறது. குறிப்பா இங்க பிஜேபி களம் காண்டிருக்கு. உண்மையாலுமே அவங்களோட வியக்கத்தக்க வண்ணம் அவங்க களப்பணி ஆற்றினாங்க. உண்மையா சொல்ல போனா ஏறக்குறைய அவங்க ஒரு தொடர்ந்து போன முறை எலெக்ஷன்ல ஏவாவேலு அவர்கள் இந்த சட்டமன்றத்துக்குள்ளார பெருசா அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல. சுத்தி இருக்கிற எல்லா சட்டமன்றங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணார். அதே பிஜேபி தான் நின்னது. ஆனா இந்த முறை அவர் பல பகுதிகளில் தன்னோட வாக்கு நேரா போய் கேட்க வேண்டிய சூழ்நிலைய பிஜேபி களத்துல கொண்டு வந்தது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பலமா பார்த்தாங்க. 2வது, இங்க இருக்கக்கூடிய 40% ஓட்டுகள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தது. ஏன்னா எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏழுமலை. ஏற்கனவே அவர் பத்தின விஷயங்கள் நாம நிறைய முன்னாடி வீடியோக்கள்ல பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அது அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஃபீல்டு ஒர்க்கர், நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க்கர், நல்லா திட்டமிட்டு எல்லா கிராமங்கள் பகுதியிலையும் ஏறக்குறைய 318 பூத்து, அந்த 318 பூத்துலயும் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே, பாமக எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி பண்ணதுனால இங்க ஏடிஎம்கேக்கு போன முறையை விட ஒரு 30-35 ஓட்டுகள் அதிகமா கிடைக்கும் அப்படின்றது நம்ம கள ஆய்வுல தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன, நமக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னடான்னா இந்த டிவிகேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க இளைஞர்கள், குறிப்பா பட்டியலின பகுதியில இருக்கக்கூடிய பூத்துகள்ல 300 ஓட்டு 400 ஓட்டு அந்த மாதிரி வாங்கி இருக்கிறாங்க. அது கள ஆய்வு அன்னைக்கு நாம ஓட்டு போடுற அன்னைக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பல பகுதிகளில் இந்த சட்டமன்றத்துக்கு பல பகுதிகளுக்கு போயிட்டு வந்தோம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிராம பகுதிகள்லயும் இந்த பகுதிகளையும் இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்லி அட்வான்ஸ் தான் டிஎம்கேக்கு. பட் போன முறை மாதிரி அவர் 95,000 வாக்குகள் வித்தியாசத்துல இது ஏவாவேலு ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துக்கு வாய்ப்பு இல்லை. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க போன முறை 46%, 47% ஓட்டு வாங்கியிருந்தார். இந்த முறை அதுக்கு அதிகபட்சம் ஒரு 40% தான் ரீச் ஆகும். ஒரு 8% வாக்குகள் பாத்தீங்கன்னா 2 காரணங்கள் இந்த சட்டமன்றத்துல. ஒண்ணு பிஜேபி கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியோட தேர்தல் யுக்தி, வீடு வீடா போய் டோர் கேம்பெயின் பண்ணது, நிறைய விஷயங்கள் பண்ணது, அதுல அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அவரோட வின்னிங் திமுக போக வேண்டிய ஓட்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க. 2வது டிவிகே ஒரு 15% வாக்குகளை இந்த சட்டமன்றத்துல டைரக்டாவே பிரிக்கிறாங்க. அது அன்னைக்கே தெரிஞ்சது. பல இடங்கள்ல நம்ம மக்கள் சொன்ன விஷயம். நாம ஒரு பக்கத்துல இருந்த 2-3 சட்டமன்றம்லாம் சாயங்காலத்துக்குள்ள கவர் பண்ண முடிஞ்சது.
அப்படி சொல்லும் போது கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்கள் இவங்களோட வாக்கு வந்து அதிகமான பகுதி வந்து டிவிகேக்கு போயிருக்கு. அது நம்ம கண்கூடா பார்த்தோம். இப்போ இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பெரிய மார்ஜின் இருக்காது. ஒரு 15ல இருந்து 16,000 வாக்குகள் வித்தியாசம் தான் வரும் அப்படின்றது நம்மளோட கல ஆய்வுல தெரிஞ்சிருக்கு. போன முறை மாதிரி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே வந்து 2வது ஓட்டு வித்தியாசத்துல 2வது சட்டமன்ற தொகுதியா திருவண்ணாமலை இருந்தது. அதை இந்த முறை களத்துல வந்து என்டிஏ கூட்டணியோட டிவிகே கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை உடைச்சி இந்த முறை வந்து திமுக வெற்றி பெற்றாலும் ஒரு பெரிய அளவுல சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்றது ஒரு கல ஆய்வுல நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ திமுக தான் ஜெயிக்கும். ஆனா போன முறை மாதிரி ஒரு பிரம்மாண்ட வெற்றி எல்லாம் அடையறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஒரு 10,000ல இருந்து ஒரு 15,000 வாக்குகள் அதிகபட்சம் போனா கூட இன்னொரு ஒரு 5,000 வாக்குகள் சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா இங்க டிஎம்கே வந்து ஒரு 30%, 35% டிஎம்கே ஓட்டு வாங்கினா ஒரு 30% ஏடிஎம்கே ஓட்டு வாங்கும். ஸோ டிவிகே வந்து ஒரு 20%, மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 15%, நாம் தமிழர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 26 வேட்பாளர்கள். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு 15% வாக்குகளை பிரிக்கிறாங்க. இதுதான் இங்க நிலவரம். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி உண்டு. ஆனால் மிகப்பெரிய வித்தியாசத்தில் கடந்த முறை வென்றார் போல் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்த்தோம். தாவேக்கா மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏவா வேலுவை வந்து தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாரு ஏழுமலை. காரணம் என்னன்னா, சென்ற முறையெல்லாம் அவர் இந்த தொகுதி பக்கமே வந்து பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியமே இல்லாமல் இருந்தது. காரணம் பாஜக சார்பாக அப்போ போட்டியிட்டவரே வேலு நிறுத்திய ஆளு தான் அப்படின்னு அங்கே கிண்டலாக சொல்லுவாங்க. தனியே வேலு போட்டி போட்டார், பாதி வேலு அதுலேயே இருக்குதுல்ல, அதனால் அவர் தான் அது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை ஆனால் ஏழுமலை ஒரு களப்பணியாளர் நிறுத்தி ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தாவேக்காவும் கூட பிரிச்சிருக்குது. அதனால் சென்ற முறை 94,673 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஏவாவேலு இந்த முறை அதிகபட்சமாக 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி போகிறார். திமுக வெற்றி பெறும். ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு போட் பேங்க் இருக்குல்ல, அது கண்டிப்பாக விழும். அதனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. ஆனால் அவ்வளோ அலட்சியமாக அவர் தேர்தல் பணியும் செய்யலை, நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இல்லை திருவண்ணாமலை அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. திருவண்ணாமலை திமுக வசம். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.